I am Dr. Ezhularasi, obstetrician and gynecologist, ART specialist, laparoscopic surgeon, cosmetic gynecologist, Mahalakshmi Multi-Speciality Hospital, உளுந்தூர்பேட்டை. நம்ம இன்னைக்கு IUGR, FGR அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. பிரெக்னன்சி அப்படின்னு போய் ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்களுக்கு சில நேரங்கள்ல பேபி வளர்ச்சி சரியில்லை, அது வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு FGR அப்படின்னு சொல்லுவாங்க, fetal growth restriction or retardation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பேபி ஏன் வளரலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல எவாலுவேட் பண்ணணும். ஏன் அப்படி வளரலை அப்படின்னா மெட்டர்னல் ப்ராப்ளம்ஸ், அதாவது மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பிளசண்டா நஞ்சு இருக்குல்ல அதுதான் பேபிக்கு பிளட் சப்ளை கொடுக்கறது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இல்லை பேபிக்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை மதருக்கு பிபி இல்லை சுகர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், இல்லை ஏற்கனவே பிரெக்னன்சியில் இந்த மாதிரி FGR இருந்தது அப்படின்னா இப்பயும் அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேபி வெயிட் கம்மியா பிறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாயிடும் பேபியை சுற்றி இருக்கிறது. அதுக்கப்புறம் பேபிக்கு போகிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் பேபி குழந்தை வயிற்றுலேயே இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்ணாடி ரூமில் வச்சு, அதாவது NICUலையோ இல்லை நியோனேட்டல் கேர் யூனிட்லேயோ வச்சு நம்ம டெலிவரி பண்ணி கொஞ்ச நாளைக்கு கேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கொண்டு வர மாதிரி இருக்கிறோம். சில காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த பேபிஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் FGRனால வர்ற பிரச்சனைகள். இதை நம்ம எப்படியெல்லாம் ப்ரெக்னென்சியில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே நம்ம ஸ்கேன் பண்ணும் பொழுது யூட்ரைன் ஆர்ட்ரி, அதாவது பேபியை பார்க்குறதோட யூட்ரஸ்க்கு போகிற பிளட் சப்ளை, அதுக்கு பேர் யூட்ரைன் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய வேவ் ஃபார்மை பார்ப்பாங்க. அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியுதா, ஏதாவது வேவ் ஃபார்மில் அப்நார்மாலிட்டி தெரியுதா, அது பின்னாடி குழந்தைய பாதிக்குமா அப்படிங்கிறத 20 வீக்ஸ் வரைக்கும் அந்த யூட்ரைன் ஆர்ட்ரி வேவ் ஃபார்மை பார்த்து கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அதை தவிர சில ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ், இன்ஹிபின் பாப்பா அப்படின்னு சொல்கிற ஹார்மோன்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் அதை இண்டிகேட் பண்ணலாம். அதை தவிர நம்ம NT ஸ்கேன் அப்படிங்கிறோம், அதில் பார்த்தோம்னா சில கன்ஜெனிட்டல் அனாமலிஸு, சில சிண்ட்ரோம்ஸு அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை தவிர பேபியோட வெயிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம அசஸ் பண்ணுவோம். அது பார்க்கும் பொழுது அதோட வெயிட் லெஸ் தென் 10 சென்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன்டேஜ் 100% இருக்குன்னா அதில் ஒரு 10%க்கு கீழே வருது அப்படின்னாக்க, அதாவது வயிறுடைய மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது வெயிட் கம்மியாக இருக்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதை ஒரு பர்சன்டைலில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது கம்மியாக இருக்கு அப்படின்னு வந்ததுனாலும் இந்த பேபி FGR பேபியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம அனுமானிக்கலாம். அதை தவிர FGR பேபியை நம்ம ஒரே டைம்ல நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு நமக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் கழிச்சோ இல்லை 1 மந்த் கழிச்சோ அந்த பேபியை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அது கண்டினியூஸா அந்த மாதிரி growth கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னா தான் அதை நம்ம FGR பேபி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி FGR பேபி இருக்கு அப்படின்னா நம்ம அடிக்கடி ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்காக வேண்டி சில மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில டேப்லெட்ஸு, ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்ஜெக்ஷன், சில நியூட்ரிஷியஸ் IV ஃப்ளூயிட்ஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து பேபியோட வெயிட்டை அதிகப்படுத்துவாங்க. மதருக்குமே டயட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் ரிச் டயட் நல்லா சாப்பிடுங்க, நேச்சுரல் விட்டமின்ஸ் சாப்பிடுங்க, சம் மெடிகேஷன்ஸும் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க வெயிட் கெயின்காண்டி. இதையெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப அசஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்பயுமே கம்மியாகுதுன்னா மதருக்கு வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி காஸ் பண்ணுதா, இல்லை பேபியோட ஃபேக்டர்ஸில், இல்லை பிளட் சர்க்குலேஷன், அம்பிளிக்கல் ஆர்ட்ரி வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைக்கு நஞ்சு கொடி இருக்குல்ல, அந்த நஞ்சு கொடியில் போகிற ரத்த ஓட்டத்துக்கு டாப்லர்னு பண்ணி அல்ட்ராசவுண்ட் வழியாக அந்த ரத்த ஓட்டத்தை ஒரு வேவ் ஃபார்மில் அசஸ் பண்ணுவாங்க. அதையும் அசஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அது நார்மலாக இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணியோடைய அளவு எவ்வளோ இருக்குது, அதுவும் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஓகே. அதேமாரி நஞ்சுவோடைய அப்பியரன்ஸ் பார்ப்பாங்க, நஞ்சு ஹெல்த்தியாக இருக்கா. சில நேரம் அதில் ஒயிட்டிஷாக கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த நஞ்சு முதிர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி கால்சிஃபிகேஷன் இருக்குதா. இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அடுத்தது வர சொல்லுவாங்க. ஒன்ஸ் இன் 15 டேஸ் இதை பார்க்க வேண்டியது இருக்கும். இன்கேஸ் ரொம்ப ஏர்லியராக 28 வீக்ஸுக்கு முன்னாடியே இந்த FGR
வந்துருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் 28 வீக்ஸ் வரைக்குமாவது வந்துட்டு அந்த வேவ் ஃபார்ம், அம்பிளிக்கல் ஆர்டரி வேவ் ஃபார்ம், அப்புறம் வந்து குழந்தையோட தலையில வந்து மிடில் செரிப்ரல் ஆர்டரி அந்த வேவ் ஃபார்ம் இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் நார்மலா இருக்கிற வரைக்கும் அதை அப்படியே கேரி அவுட் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் அம்பிளிக்கல் ஆர்டரி வேவ் ஃபார்ம் வந்து அப்நார்மலா வருது, கொஞ்சம் வந்து டயஸ்டாலிக் ஃபங்க்ஷன் வந்து அப்நார்மலா வருது, இல்ல ஆப்சென்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, ஒரு டயஸ்டாலிக் ஃப்ளோவே இல்ல ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அது திரும்பிடுச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உடனேவே வந்து இந்த பேபியை டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும். இன்கேஸ் வந்து பேபி வந்து 28 வீக்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ணி பேபியை வந்து என்ஐசியூவில் வச்சு வந்து பண்ணிக்கலாம். இல்லை பேபியோட வேவ் ஃபார்ம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 32 வீக்ஸ், 34 வீக்ஸ், 36 வீக்ஸ் வரைக்குமே அதையெல்லாம் கண்டினியூ பண்ணி அந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா டெலிவரி பண்ணிக்கலாம். இந்த பேபி என்ன ஆகும்னா, பேபி வந்து வயிற்றுக்குள்ளார டிஸ்ட்ரெஸ்க்கு போகும் சம்டைம்ஸ். அதனால நார்மல் டெலிவரி அப்போ அவங்களுக்கு அந்த பெயினை தாங்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ இந்த சிடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கார்டியோடோகோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேபி உள்ளாரையே வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதை வந்து நம்ம 32 வீக்ஸ்லேருந்து எப்பெல்லாம் விசிட் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே அதையுமே செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேபி அந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ்ல இருக்குது அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது வரும். அப்படி நார்மல் டெலிவரியில் டிஸ்ட்ரெஸ் இல்லை, நார்மலாக தான் இருக்குது பேபின்னா நார்மல் டெலிவரிக்குமே இந்த பேபியை அலோவ் பண்ணலாம். இன்கேஸ் டிஸ்ட்ரெஸில் இருக்குது அப்படின்னா, தண்ணி கம்மியாக இருக்குது, பேபி வெயிட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்எஸ்சிஎஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னாக்கா, பேபிக்கு அந்த பெயின் வந்தால் தான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்து பேபி வந்து ஒரு உள்ளாரியே வந்து அந்த காட்டுப்பீன்னு சொல்லுவாங்க, மெக்கோனியம்லாம் பாஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போய் அதுதான் டெலிவரி ஆகும்போது பேபியோட உயிருக்கே ஆபத்தான சுச்சுவேஷன்லாம் கொண்டு போகும். அதுக்காக வேண்டி எல்எஸ்சிஎஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எல்ஐசிஎஸ்ல பண்ணினாக்கா பேபி அந்த ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து பேபி நல்லபடியாக வெளியில் கொண்டு வரலாம். ஸோ எல்ஐசிஎஸ் பண்ணினா கூட பேபி வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து என்ஐசியூ கேர், நியோனட்டல் கேர் வந்து பண்ண வேண்டியது இருக்கும், ஐசியூவில் வச்சு பார்க்க வேண்டியது இருக்கும். சில நாள் வந்து ஈவன் மில்க் கூட கொடுக்காம கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து மில்க் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் எஃப்ஜிஆர் பேபியில் உள்ள பிரச்சனைகள். இன்னொன்று வந்து ஸ்மால் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிட் கம்மியாக இருக்கும் ஆனால் பாக்கி எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ இது வந்து பேபியோட வெயிட் மட்டும் கம்மியாக இருக்குது, மற்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா. இந்த ஸ்மால் ஃபார் டேட் எதனால வரும்னா, சில நேரம் ஃபெமிலியலாகவே சில பேர் கட்டையாகவே இருப்பாங்க, ஸோ ஃபேமிலியில் அதனால அந்த மாதிரி பேபியுமே லெங்த் வந்து கம்மியாக இருக்கலாம், அதனால இருக்கலாம். இல்லை பேபியோட அந்த ஸ்ட்ரக்சரே வந்து சின்னதாக தெரியும், அதனாலே இருக்கலாம். சில நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, மதருக்கு அனீமியா இருக்கலாம், இல்லை வேறு ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த பேபி வந்து டெலிவரி ஆனால் அதிகமான ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து மெயினாக வந்து நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஒரு ஃபெமிலியலாக வர்றதுனாலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்ஜிஆர் பேபிக்கும் ஸ்மால் ஃபார் டேட் பேபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எஃப்ஜிஆர் பேபி இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். நிறைய டைம் வந்து டாக்டர்ஸை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், அல்ட்ராசவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஐ ஃப்ளூயிட்ஸ், மெடிசிகேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வெளியில் வந்து பேபியை நம்மளால் சேஃபாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சுன்னா பேபியும் மதரும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்ஜிஆர் பேபி இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் அல்ட்ராசவுண்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.